ரொம்ப இயல்பாக கை கொடுச்சுமா தியானம். தியானம்ன்றதே எனக்கு பழக்கமே இல்லை. நான் 2 வருஷமாக அகவல் பாராயணம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவோட அந்த மேற்பார்வையில் சரி தவம் அட்டன் பண்ணலாம், எப்படி நமக்கு இருக்கும், இயல்பாக கை கொடுமான்னு பார்த்தேன். ஆனால் எண்ணமற்று மனம் ஒடுங்கி சத்திய ஞான சபை என்னுள் பார்த்தம்மா. நான் கண்டிப்பாக அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தரிசித்தேன். அம்மாவோட குரலுக்கு ஒரு வலிமை இருக்குது. உங்கள் குரல் அந்த வலிமை என்னை கூட்டு போய் ஐயா கிட்ட விட்டதுமா. அது எனக்கு அந்த அனுபவத்தை சொல்ல வார்த்தை இல்லைம்மா. நான் 21 நாளில் 6வது நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரா வள்ளல் பெருமான என்னுள் நான் பார்த்துட்டே இருக்கேம்மா. இந்த அனுபவத்துக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நான் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங். ட்ராவல் நிறைய இருக்கும். 48 நாள் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு ஒரு சேலஞ்ச். ஆத்மாவின் அறைகோல் முடியுமா? நானும் எடுத்தேன். ஒரு நாள் ட்ரெயினில், ஒரு நாள் பஸ்ஸில், ஆம்னி பஸ்ஸில் நல்லா இருந்தது. நல்ல வேலை இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ரம்பால் கிடைக்கல. இந்த பீரியடில் 48 நாள் முடிச்சு வந்திருக்கேன். மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நிகழ்ந்த மாற்றங்கள்னு போது இப்போ நான் எதை பார்க்கும்போதும் எல்லாமே ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நிறுத்தி நிதானமாக என்னால் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. அடுத்து இப்போ கோயில்களில் போய் அந்த விக்கிரகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப கண்ணிலேருந்து தார தாரையாக தண்ணி வருதுமா. 8 நாட்களுக்கு முன்பு நான் காலையில் எந்திரிக்கணும்னு சொல்லி எந்திரிப்பேன். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி செய்வேன். ஆனால் தொடர்ச்சியாக என்னால் ஒரு 15 நாள் 16 நாளுக்கு மேலே என்னால் செய்யவே முடியாது. ஏதோ ஒரு தடை வந்துடும். ஆனால் இந்த 48 நாட்கள் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக என்னால் செய்ய முடியணும். உடல், மனம், உயிர், ஆன்மா இந்த 4த்தையும் என்னால் அதனுடைய விருப்பத்தின்படி அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு இறைவன் அதனுடைய அருளை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஆரம்பித்தேன். என்னுடைய உடல்லாம் அந்த அசையாமல் 48 நாட்களில் இந்த 22 மணித்துளிகள் அது என்னால் அமர முடியுமா, இறைவனோடு பேச முடியுமான்னு போது கண்டிப்பாக அதை முடிஞ்சு அந்த ஒவ்வொரு உள்ள ஆர்கன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உயிர் துகள்களுக்கும் இறைவனுடைய ஆற்றல் பாயும் பொழுது அதனுடைய அனுபவம் சொல்லவே முடியலம்மா.